ஐயோ மாமா, நீங்க போகாதீங்க மாமா. நீங்க எதுக்கு சக்தியை போய் பார்க்க போறீங்க? ஜில்லு, பேய் எல்லாம் மாமாவுக்கு பெண் பாக்குற மாதிரி. நான் சேஃப்டியான ஏரியால தான் இருப்பேன். நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ஓகே மாமா, பாத்து மாமா. சக்தி, சாப்பிட்டியாமா? லக்ஷ்மி இன்னும் வரலையா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இல்லம்மா, சொத்தை கேட்டு சிவனேச அப்பா மேல கேஸ் போட போறான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பிசினஸ் விஷயமா நான் டிஎம் சார் பார்க்க போனேன். அவர் தான் சொன்னாரு. சரி, அதை விடுமா. இப்போ சொத்துக்காக திரும்பவும் கேஸ் போடுறது நல்ல விஷயம்தான். அதை கேட்க போய் தானே உங்க அம்மாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காவது உனக்கு அந்த சொத்து கிடைக்கணுமா? ஒரு அண்ணனா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேம்மா. பட்டுமா? என்னதான் இருந்தாலும் கோர்ட்ல நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது வள்ளி. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சும் உன் மேல பழி போட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். உன்னை சாகடிச்சிட்ட வள்ளி. என்ன மன்னிச்சிடுவா, என்ன மன்னிச்சிடு வள்ளி. உன்னை சாகடிச்சிட்டேன். இப்படி குடிச்சா உடம்பு என்னத்துக்காருது? நீ இருமா. குடிச்சது போதும் எடுத்து வைக்க போறேன்டி. அம்மா கொஞ்சம் சும்மா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வா. என்னடி, அவரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. ஒரு முழு பாட்டில காலி பண்ணிட்டு இன்னொரு பாட்டில் எடுத்திருக்காரு. வள்ளி செத்ததுலேன்னு அவர் இப்படிதான் கண்ட்ரோல் இல்லாம குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மா, குடிச்சாதான் அந்த வேதனையில இருந்து வெளியே வர முடியும்னு அப்பா நினைக்கிறாரு. அவர் இஷ்டப்படி ஏதாவது பண்ணிட்டு போட்டுமே, நீ எதுக்கு தடுக்கிற? இப்போ என்னடி இப்படி பேசுற? இப்படி அளவில்லாம குடிச்சுக்கிட்டே இருந்தா அவர் உடம்பு என்னத்துக்கிட்டே ஆறுது? ஓவரா குடிச்சா உடம்பு கெட்டுதான் போகும். அப்படி ஒரு நிலைமை வந்தா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பாத்துக்குவோம். அதே மீறி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? என்னடி இவ்வளவு அலட்சியமா பேசுற? அப்பா மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையோ பாசமோ இல்லையா? மா, இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? குடிக்காதீங்க நீ போய் அப்பாவை தடுத்தா அந்த மனுஷன் கேட்கவா போறாரு? அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா குடிப்பாரு. அவர் இப்படி நிதானத்துல இல்லாம இருக்கிறது நமக்கு தான் நல்லது. அவர் இப்ப உளறிட்டு இருந்ததை கேட்டேல்ல, பெரியமாவை சாகடிச்சிட்டோமேனு அவருக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சு. அதனாலதான் அவரு பிள்ளைங்களாவது என் கூட வந்து சேரணும்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இங்க வரலைனாலும் மொத்த சொத்தையும் அவங்க பேர்ல எழுதி வச்சாலும் எழுதி வைப்பாரு. ரெண்டுல எது நடந்தாலும் நமக்கு தான் நாமம். அப்பா நிதானத்துல இருந்தாதாம பிரச்சனையே. போதையில இருந்தாருன்னா நாம சொல்றத கேட்டுக்கிட்டு நமக்கு அடங்கி இருப்பாருல்ல.
நமக்கும் அதானே தேவை. அதெல்லாம் சரிதாண்டி. அதுக்காக அவர் உடம்புக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நினைக்கிறது தப்பு இல்லையா? நாம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவர் இருக்காருல்ல, அது மட்டும் பரவாயில்லையா? இப்ப கூட அந்த வள்ளி செத்ததை நினைச்சுதான் அவர் கவலைப்படுறாரு. நாம அவமானத்துல எத்தனை நாள் செத்துருப்போம், அத பத்தி ஒரு நாளாவது அவர் கவலைப்பட்டிருக்காரா? எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா மேல நான் பாசமா உயிரதான் இருந்தேன். அவர் எப்ப வீட்டுக்கு வருவாருன்னு ஆசையெல்லாம் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா நம்ம எவ்வளவு அருவருப்பான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல இருந்த பாசம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுமா. நமக்கு வேண்டிய பணம் பாசம் எல்லாத்தையுமே அவரால் மறைஞ்சு மறைஞ்சு தானே கொடுக்க முடிஞ்சது. நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எதையுமே அவர் தானா கொடுக்கல. ஒவ்வொரு தடவையும் நான் தானே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இருந்தேன். அதுவே எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு கட்டத்துல எனக்கு வெறும் இனிஷியல் மட்டும் கிடைச்சா போதும்னு தோணுச்சுமா. இப்ப அது எனக்கு கிடைச்சிடுச்சு. இனிமே அவரை பத்தி நான் ஏன் என்னடி என்னாச்சு? நாம பேசுனத அந்த ஓட்ட ரேடியோ கேட்டுடுச்சு. சிஷு என்னடி பண்றது? வா, அது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். வா. டேய் மூர்த்தி, மூர்த்தி, அந்த கவிதாவும் பிரியாவும் டேய் எந்திரா. டேய் மூர்த்தி எழுந்திரா. டேய் அந்த கவிதாவும் பிரியாவும் ஐயோ நல்லா தூங்குறான் போல இருக்கு. டிச்சு குடிச்சே உடம்ப கெடுத்துக்கிறான். சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. என்ன இவன் எப்ப பார்த்தாலும் ஏண்டி இவ எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா போல இருக்கே. பயப்படாதம்மா, இதுக்கு மேல இவன் இந்த வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. நாளைக்கே இவளை எப்படி விரட்டுன்னு மட்டும் பாரு. நேத்து என்னடான்னா அப்பாவுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு அவ உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிறா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்க்கவே இல்லப்பா. காலையில மூர்த்திக்கு மயக்கம் தெளியட்டும், எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்து இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கேஸ் போடுற விஷயத்துல சிவனேசன் மாமா ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு? உங்க அப்பா உங்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா கோர்ட்டுக்கு இழுத்து இருக்க மாட்டாரு. அத்தையும் நம்ம இழந்திருக்க மாட்டோம். திரும்ப கோர்ட்டு அது இதுன்னு போனா நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு எடுத்து சொல்லி மாமா கேட்கலைங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா இன்னைக்கு தான் லாயரே போய் பார்த்திருக்காரு. அதுக்குள்ள இந்த விஷயம் எப்படி தட்சிணாமூர்த்தி வீடு வரைக்கும் தெரிஞ்சிருக்கு? சக்தி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு என்ன கேட்குற? இது எப்படி தெரிஞ்சதுங்கிறத விட இது நமக்கு தேவையா இல்லைங்கிறத முக்கியம். இப்போ கோர்ட்டுக்கு போனால் எந்த பிரச்சனையும் அவ்வளோ ஈஸியாக முடியாது சக்தி. ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போய் நிற்கணும். கேஸ் தள்ளி போகிறது, அதுக்காக நம்ம செலவு பண்ணுற ஃபீஸு, அதில் வர்ற மென்டல் டென்ஷனு, ஒரு கட்டத்தில் இதெல்லாம் எதுவும் வேணான்னு தோணிடும். இதை பற்றியெல்லாம் மாமாட்ட பேசி நீ புரிய வைக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அப்பாவும் உங்களை மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவரே இதை செய்யணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அப்பா ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். அவர் எடுத்த முடிவுல இது வரைக்கும் நாங்க தலையிட்டதும் இல்லை. சக்தி, முன்னால் எப்படியோ இப்போ மாமாவோட முடிவு சரியில்லைங்கிறப்போ அதை எடுத்து சொல்றதுல தப்பு இல்லை. கோர்ட்டு கேஸ் நிறுத்தா அவங்க மனசில் இருக்கிற விருப்பம் பகையும் அதிகமாகும். அதுக்கப்புறம் வெட்டு குத்துன்னு இறங்க தோணும். அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ நமக்கு ஏதாவது ஆயிரம் அம்மா பயப்படுறதில்ல, தப்பு இல்லை இல்லை. அதனால நம்மளை அங்கே போவே வேணான்னு சொல்றாங்க. அவங்க பயமும் ஒரு வகையில் கரெக்டு தானே. அத்தையோட பயத்துக்காகலாம் அப்பாவோட முடிவை மாத்த முடியாது. நாம அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் ரெண்டு பக்கத்திலயும் தப்பு இருக்கு. ஆனா எங்க குடும்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அத்தை நினைக்கிறாங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. சரி, எல்லா தப்பையும் நாங்க தான் பண்ணோம்னு வச்சுப்போம். எங்க எல்லாரையும் விட அத்தை இப்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்களே, அது மட்டும் நியாயமா?
இப்ப நாங்க எல்லாருமே அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்கோம். இந்த சமயத்திலேயாவது அத்தை அங்க போயிருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க உங்களையும் ஏன் போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க? அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணியாவது விசாரிக்கலாம்ல. அதை செய்ய கூட மனசு வரலன்னா எப்படிங்க? அம்மாவுக்கு இந்த உறுத்தல் இல்லாம இருக்காது சக்தி. ஆனா அவங்க ஏற்கனவே சொன்னதுதான், பயந்து அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க வீட்ல என்ன நடந்தாலும் அத்தை தள்ளிதான் இருப்பாங்க, நம்ம கிட்டயும் அதுதான் எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? எனக்கு சொத்து வேண்டாம்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா திலீபனுக்காகவும் நிலாக்காகவும் அப்பா கேஸ் போடுறதை நம்ம தடுக்க முடியாது. அப்போ இது எங்க குடும்ப விஷயம், இனிமே நான் அதில் தலையிடக்கூடாதுன்னு நீ சொல்ற. நான் சொன்னதை நீங்களும் ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நமக்கு பிடிக்கலன்னா கண்டுக்காம ஒதுங்கி போயிடலாம் தான் சொல்றேன். என்ன லக்ஷ்மி எதுவும் பதில் சொல்லாம படுத்துட்டீங்க? அதான் நீ எதுவும் கண்டுக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லா பிறகு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தூக்கம் வருது. ஏய், ஏன் இப்படி பேசாம வரீங்க? இப்படி மௌனமா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா? திலீபன் இப்ப மூட் அவுட்ல இருக்கான். நாங்க கலாட்டா பண்ண போய் அவன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவோன்னு தான் நாங்க கொஞ்சம் அமைதியா வரோம். டேய், நீங்கள் பாட்டு கேஷுவலாக இருங்கடா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லடா, நீ இப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படா சந்தோஷமா இருக்க முடியும்? டேய், திலீபனோட மூட மாத்துறதுக்காக தான் இந்த அவுட்டிங்கே நம்ம பிளான் பண்ணோம். அப்புறம் நீங்க 3 பேரும் வயலின் வாசிச்சுட்டு இவனை இன்னும் மோசமாக்கிடாதீங்கடா. சேர பாய்ஸ். நீ என்ன சொன்ன? சேரப்பா இல்ல பியரப்பா? டேய், வீக்கெண்ட்ல தான் பார்ட்டி பப்னு போய் தண்ணிலே மிதக்குறீங்க. அது போதாது உங்களுக்கு எல்லாம்? எங்க வந்து ஏன்டா அதே ஃபீலிங்ல அலையறீங்க? ஒவ்வொரு பையனுக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு இந்த ஃபீலிங். விமலுக்கு என்ன ஃபீலிங்னு தெரியலையே. வந்ததுல இருந்து அவனும் அமைதியா இருக்கான். டேய், நீ போய் எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. சரி மச்சான். டேய், அந்த சூப்பர் மார்க்கெட் ப்ராஜெக்ட்ல இந்த ப்ராஜெக்ட் டெட்லைன் ஆன்லைன் ஆஃப்லைன் இந்த வார்த்தையெல்லாம் கிளம்புற வரைக்கும் எவனும் யூஸ் பண்ணக்கூடாது. மீறி எவனாவது யூஸ் பண்ணீங்க கடல்ல தூக்கி போட்டுருவேன். சரிடா, விடுறா. டேய் விமல், வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீம் அவுட்டிங் வந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிரீனிஷா இருந்தா சூப்பரா இருக்கும். ஆ, கிரீனிஷா? புரியலையே. நாங்க 4 பாய்ஸ் இருக்கோம், நீ ஒரே பொண்ணு தான் இருக்க. ரேஷியோவே சரியில்லையே. இன்னும் 3 பொண்ணுங்க இருந்தா ஜாலியா பேசிட்டே போயிருக்கலாம்ல. டேய், ரொம்ப தாண்டா ஆசை உனக்கு. எவ்வளவு நேரம் தான் நடந்துட்டே இருக்கிறது? ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? ஆமா ஆமா, பைக் வாங்குனதுல இருந்து யாரும் நடக்கிறதும் இல்ல ஓடுறதும் இல்ல. உங்க 4 பேருக்கு ஒரு காம்படிஷன். மச்சான்டா, அங்க பாருங்க. ஏய், அங்க தெரியுது பாரு ஒரு போர்டு. ஆமா, அந்த போர்டை யார் முதல்ல தொட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான gift தர போறேன். என்ன கிஃப்ட்னு சொன்னா அதோட ஒர்த்த பொறுத்து ஃபர்ஸ்ட் வரதா லாஸ்ட் வரதா டிசைட் பண்ணிப்போம்ல. டேய் டேய் டேய், முதல்ல ஓடுற அப்புறம் பார்க்கலாம். திலீபன், are you ready? இல்லை ஷாலினி, நான் வரல. டேய், சரி விடு. திலீப் வரலனா பரவாயில்ல, நாங்க ஓடுறோம். ஓகே, ரெடி? டேய், நேரா லைன்ல நில்லுங்க. ரெடி, 1 2 3. Come on, Vimal. சீக்கிரம் வாடா. சரி, இப்போது சொல்லு, என்ன கிஃப்ட்? சொல்றது என்ன? உனக்கு நான் கிஃப்டே கொடுத்துடுறேன். இந்தா. இதுக்கு லாஸ்டாவே வந்திருக்கலாம். டேய், இதோட பிரைஸ் 5 ரூபாய் தான். ஆனா ஷாலினி கொடுக்கறதால இது பிரைஸ்லெஸ் இது தான். 5 பைசா கூட தேராது. டேய், திலீபன் இன்னும் மூட் அவுட்ல தான்டா இருக்கான். அவனை டைவர்ட் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன்.
நீங்க விமல் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏத்த பொண்ணு கிடைக்க மாட்டாங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. எம்மா தாயே, இப்பதான் உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. வாங்கடா போயிடலாம். போங்க போங்க.